ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா இன்று உன்னிடம் பேச வேண்டும். நான் கூறுவதை சற்று பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, எதற்காக கலங்குகிறாய்? சிலர் உன்னை உதாசீனப்படுத்தியதால் நீ எதற்காக வருந்துகிறாய்? நீ எதை செய்கிறாயோ அதையே நீ திரும்ப பெறுவாய். அதுவே இயற்கையின் நியதி. அவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னை உதாசீனம் செய்பவர்களை கர்மவினை பார்த்து கொள்ளும். அவர்களை உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் மட்டுமே சிந்தித்து செயல்படு. என் குழந்தையே, உன் வாழ்வில் சிலவற்றை புரிந்து செல், சிலவற்றை பிரிந்து செல். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். நீ இவ்வாறு தேவையற்ற நினைவுகளை சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். ஆதலால் இனியாவது உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடங்கி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு அடைய உன் சாயப்பா அழைத்து செல்கிறேன். உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாதே. அனைத்தையும் மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து விட்டேன். ஆதலால் நீ மகிழ்ச்சியுடன் காத்திரு. உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இனி மாயமாய் மறையப் போகிறது. என் குழந்தையே, நீ யாரை நேசிக்க வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள். உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்பவர்களை விட நீ எதை இழந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுபவர்களை நீ நேசித்தால் உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாழ்வில் உண்மையாக இருப்பதை காட்டிலும் சில நேரங்களில் ஊமையாக இருப்பதும் கூட நல்லதுதான். நீதி வேண்டி யாரையும் எதிர்பார்க்காதே. எல்லாவற்றிற்கும் அவர்களிடம் விளக்கம் இருக்கும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு உன் வேதனை என்றும் புரியாது. உன் சம்மதமின்றி உன் வாழ்வை யாரும் மாற்ற முடியாது. உன் வாழ்வை மாற்றுவது உன்னால் மட்டுமே முடியும். யாரையும் நம்புவது உன் தவறல்ல என் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் தவறாது என்று எண்ணுவதுதான் உன் தவறாகும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்தவர் மனதில் உள்ளதை நீ எப்போதும் அறிய முடியாது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதில் நீ கவனம் செலுத்து. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் சிந்தனையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சற்றும் யோசிக்காதே. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதும் இல்லை. பழகும் எல்லா உறவும் நிலைப்பதும் இல்லை. நீ ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு விளைவுகளை பற்றி சிந்திக்காதே. வினைகள் விளைவுகளை ஏற்படுத்தும். தேவையற்ற சிந்தனைகளுக்கு நீ ஒருபோதும் முக்கியத்துவம் தராதே. ஏனென்றால் அவை உன் மனதை சீர்குலைக்கும். உன் வெற்றிக்கு இடையூறாக அமையும். வாழ்வில் சோதனைகளை சந்திக்காமல் சாதனைகள் என்றும் சாத்தியமற்றது. தடைகளும் சோர்வுகளும் பாதையின் யதார்த்தங்கள். அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில் உள்ளது. அனைத்தும் உருமாறும். நீ மனம் மாறினால், உறுதி கொண்ட நெஞ்சிருந்தால் உன்னால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும். உன் மதி கொண்டு சிந்தித்து புது விதி ஒன்று உருவாக்கு. மகிழ்ச்சிக்காக செய்வது மன அழுத்தமே தரும். என்றும் மகிழ்ச்சியாக செய்யும் செயலானது மனம் விரும்புவதை தரும். சரியாக சிந்தித்து செயலாற்றினால் நீ எந்த சூழ்நிலையையும் உனக்கு ஏற்றவாறு மாற்றலாம். சரிவுகளை சந்திப்பவன் நிச்சயம் ஒரு நாள்
சரித்திரம் படைப்பான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஏவப்பட்ட அம்பு போன்று நீ செயல்படு. உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு. என் குழந்தையே, நீ உன் மனதிற்கு பிடித்ததை செய். நீ செய்வது மற்றவர்கள் மனதிற்கு பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. மரத்தின் தன்மை கனியினால் அறியப்படும். உன் மனதின் தன்மை நீ செய்யும் பணியினால் அறியப்படும். உன் மனதில் ஏற்படும் குழப்பமானது உன் வாழ்க்கையையே சீர்குலைக்க கூடியது. ஆதலால் குழப்பத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு இனி நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தையே, வெற்றியானது உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும். ஆனால் நீ பெறும் தோல்வியானது எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும். ஆதலால் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு வாழ பழகு. தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மேலானது. எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு, ஆனால் யாருக்காக என்பதில் கவனமாக இரு. நீ காண்பது கானல் நீர் என்று தெரிந்த பிறகும் தண்ணீர் எதற்கு? எதுவாயினும் கடந்து செல் என் செல்வமே. இந்த வாழ்வில் சிலர் உன்னோடு இணைவர், சிலர் உன்னை விட்டு பிரிவர். இரண்டையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என் குழந்தையே, உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் நிலையிலும் உன் நிலை இழக்காதே. உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருப்பேன். இழப்பை பற்றி நீ யோசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நீ இழந்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ யோசிக்கும் அந்த நொடியை தள்ளி விடுவது யாராக இருந்தாலும் தட்டி கொடுப்பது நீயாக இரு என் குழந்தையே. தெளிவும் துணிவும் உன்னோடு இருந்தால் இந்த உலகம் உன் காலடி மண்ணோடு இருக்கும். நீ எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் சற்று தெளிவாக சிந்தித்து முடிவெடு. ஏனென்றால் முடிவெடுத்த பிறகு சிந்திக்க இயலாது. உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாக இரு. தவறெதுவும் இல்லை. சிலர் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்வார்கள். அனைத்தையும் நீ கடந்து செல்ல கற்றுக்கொள். புலம்புவதாலும் வருந்துவதாலும் உன் சூழ்நிலை என்றும் மாறாது. நீ கடுமையாக உழைத்தால் மட்டுமே உன் சூழ்நிலை சிறப்பாக மாறும். என் குழந்தையே, வில்லிலிருந்து எய்த அம்பும் நீ இழந்த நாட்களும் ஒன்றுதான். அவை மீண்டும் திரும்பவும் வராது. ஆதலால் நீ இருக்கும் நாட்களை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறு. நாட்களை என்றும் வீணடிக்க கூடாது. நேரம் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை. இதை நீ சற்று புரிந்து செயல்படு. நீ இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்து முடி. நாளை என்று தள்ளி போடுவதால் அந்த காலமானது விரயமாக்கப்படுகிறது. காலமானது பொன் போன்றது என் குழந்தையே. ஆதலால் அதை வீணாக்க கூடாது. அந்தந்த செயல்களை அந்தந்த நேரத்தில் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். வண்ணங்களை வைத்து மனிதர்களை ஒருபோதும் தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, அவர்களின் எண்ணத்தில் உண்டு. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவைகளுக்கு நீ முற்றுப்புள்ளியாயிரு. இனி நடக்கவிருப்பவைகளுக்கு ஆரம்ப புள்ளியாய் மாறு. எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையுடன் காத்திரு. நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலை நீ நிச்சயம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இன்னும் சிறிது காலங்கள் பொறுத்திரு. நீ பொறுத்திருந்ததற்கான பலன் உன் கைமேல் கிடைக்கும். நம்பிக்கையுடன் காத்திரு. இனி நல்லதே நடக்கும். உனக்கான நல்ல காலம் இந்த நொடியிலிருந்து தொடங்கிவிட்டது. நீ என்னென்ன வேண்டுதல்களை என்னிடம் வைத்தாயோ அவை அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள்
உன்னை காயப்படுத்துகிறார்களா? கவலை கொள்ளாதே, உன் சாயப்பா உன்னை நிச்சயம் குணப்படுத்துவார். உன்னை அவமானப்படுத்துகின்றனரா? அதை பொருட்படுத்தாதே. நீ எந்த இடத்தில் அவமானத்தை சந்தித்தாலும் அதே இடத்திலிருந்தே உன் வெற்றிக்கான வழியை உன் சாயப்பா கட்டாயம் தொடங்கி வைப்பார். உன் பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் குழந்தையே. உன் மனம் வலிக்கும் பொழுது மனதிலுள்ள பாரம் முழுவதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியானது உன் சாயப்பாவிற்கு மட்டுமே உண்டு. நீ எத்தனை நாட்கள் பட்ட துயரங்கள் எல்லாம் நான் போக்கத்தான் போகிறேன். இனி நீ வரும் காலங்களில் நோயற்ற வாழ்வும் கடனற்ற மகிழ்ச்சியான வாழ்வும் வாழப் போகிறாய். அதை உன் சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து சேரும். நான் அனுப்பும் அந்த செய்தி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். இந்த செய்தியானது உனக்கு ஒரு புதுமையான வாழ்க்கையை வழங்கவே வருகிறது. துவாரகாமாயிலிருந்து நான் அனுப்பும் அந்த செய்தியை நீ பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் அந்த நாட்களுக்காக உன் சாயப்பாவும் காத்திருக்கிறேன். உன் மகிழ்ச்சியை காணவே உன் அப்பாவும் விரும்புகிறேன். சற்று காலம் பொறுத்திரு என் செல்வமே. நிச்சயம் நான் கூறியது அனைத்தும் நடந்தே தீரும். என் குழந்தையே, நீ கண்ட கனவுகள் அனைத்தும் கனவாகவே கலைந்துவிடுமோ என்ற அச்சம் உனக்கு வேண்டாம். இதோ உன் கேள்விக்கான பதில். சற்று கவனமாக கேள். உன் கனவுகள் மட்டுமல்ல, உன் நிஜத்தையும் அறிந்தவன் இந்த சாயப்பா. அவற்றை நிறைவேற்றாமல் நான் எவ்வாறு இருப்பேன்? சொல் என் செல்வமே. உன் கனவுகளை பலிதமாக்க உன்னை விட உன் கர்மாக்களோடு அதிக நேரம் நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படு. கட்டாயம் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். அவை நிறைவேறுவதற்கு சற்று தாமதம் ஆகலாம், தவிர அவை நிறைவேறாமல் போகாது. ஏனென்றால் என் செல்ல குழந்தையின் வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா இங்கு காத்து கொண்டு இருக்கிறேன். உன் தீய கர்மாக்கள் அழிந்து முடிந்தவுடன் உன் கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் நல்ல கர்மாக்களை அனுபவிக்க நீ சற்று பொறுமையாக காத்திரு. யார் ஒருவர் என் சொற்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாரோ அவர்களுக்கான நல்ல பலன் கட்டாயம் கிடைக்கும். நீ காணும் கனவானது நேர்மறையாக இருக்கட்டும். அப்போதுதான் அது விரைவில் நடக்கவும் செய்யும். என் குழந்தையே, எண்ணங்களுக்கான சக்தி மிகவும் அதிகம். நீ என்ன எண்ணங்களை நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்விலும் நிகழும். நீ நல்ல எண்ணங்களை நினைத்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். அதற்கு மாறாக நீ தீய எண்ணங்களை சிந்தித்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும் தீமையாகவே வந்து முடியும். ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே, நீ எப்போதும் நேர்மறையாகவே சிந்திக்க பழகு. உன் வாழ்க்கையும் நன்மையாகவே மாறும். என் செல்ல குழந்தையே, உன்னிடம் ஒன்றை கூறுகிறேன், நீ நன்றாக கேள். உன் நல்ல மனதிற்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறருக்காக என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றிய நான் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போவேனா? சொல் என் செல்வமே, நான் நிச்சயம் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கான பரிசு ஒன்றை நான் நாளை தரவிருக்கிறேன். தவறாமல் பெற்றுக்கொள். என் பரிபூரண அன்பும் ஆசியும் பெற்ற செல்ல குழந்தையே, உன் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் உன் சாயப்பா எப்படி இருப்பேன்? உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளும் இனி நன்மையாகவே மாறும். என் குழந்தையே, தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? ஆதலால்
தற்போது உன் சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையானது இறுதியில் சிறப்பாக மாறும். உன்னை சுற்றி எதிர்மறைகள் எவ்வளவு வந்தாலும் அதை நேர்மறையாக மாற்றும் சக்தி உன்னிடமே உள்ளது. என்ன நிகழ்ந்தாலும் சரி, என் சாயப்பா என்னுடனே இருக்கிறார், அவரை தாண்டி எனக்கு எதுவும் நிகழாது என்ற நம்பிக்கையோடு காத்திரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே போவதை உன் சாயப்பா அறியவில்லை என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. அவையெல்லாம் உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். சற்று காலம் பொறுத்திரு, அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். என் தங்க குழந்தையே, உனக்காக உன் அப்பா இருக்கிறேன் அல்லவா? நீ இனி எதற்காகவும் அஞ்சாமல் இரு. உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இன்னும் சற்று காலம் பொறுமையாக இரு. உன் போராட்டத்தை முடித்து உனக்கு நல்ல வாழ்க்கையினை வழங்குவேன். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப உன் தற்போது உள்ள சூழ்நிலையும் கட்டாயம் மாறும். இன்பமோ துன்பமோ வாழ்க்கையில் எது வந்தாலும் நீ சரிசமமாக எடுத்துக்கொண்டு வாழ பழகு. இன்பமும் துன்பமும் வாழ்வில் ஒரு பகுதியாகும். இன்பம் வந்தால் மறுநொடியே துன்பமும் வரலாம், துன்பம் வந்தால் மறுநொடியே இன்பமும் வரலாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து கொண்டே இருந்தால் உன் ஆரோக்கியம்தான் கெடும். அவற்றை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதில் கவனம் செலுத்து. இல்லை என்றால் உன் எதிர்காலம் வீணாகிவிடும். நான் சொல்வதை நன்றாக கேள் என் செல்வமே. காரணமின்றி விளைவுகள் இல்லை. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் கட்டாயம் உண்டு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களும் உனக்கு ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டுதான் செல்வார்கள். அதிலிருந்து நீ என்ன அனுபவம் பெறுகிறாய் என்பதே உனது அறிவாற்றலின் சக்தி. உன் வாழ்வில் வரும் முன்பின் தெரியாத நபர்கள் கூட உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கலாம். அதை நீதான் சற்று புரிந்து செயல்பட வேண்டும். அனைவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக உன் வாழ்வில் வருகிறார்கள். ஆதலால் இன்று இருப்பவர்கள் நாளை இல்லாமலும் போகலாம். இல்லாவிட்டாலும் நீ மனம் தளராமல் உன் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் வாழ்வில் உனக்கு கவலைகளை நான் அனுமதித்ததற்கு காரணம் உன் வாழ்க்கையில் சில பாடங்களை நீ கற்றுக்கொள்ளவே. நீ அனைவரையும் நம்பி அடிக்கடி ஏமாற்றமடைந்து கொண்டே இருக்கிறாயல்லவா? அதற்காகத்தான் அவரவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதற்காகவே கவலைகளை உன் வாழ்வில் அனுமதித்தேன். நீ தற்போது உன்னை சுற்றி இருந்த உறவுகளின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டிருப்பாய் என்று உன் சாயப்பா நம்புகிறேன். இனியாவது நீ யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சற்று பார்த்து நடந்து கொள். இனி வரப்போகும் காலம் எல்லாம் உன் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் காலமாகவே அமையப் போகிறது. என் குழந்தையே, இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீ எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உன் மனதில் நீ இதுவரை நினைத்த காரியங்கள் யாவும் நிச்சயம் நடைபெறப் போகிறது. உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திருந்ததால் உன் வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான காலமும் விரைவில் வந்துவிடும். உன் இல்லற வாழ்வில் ஒரு மங்கள செய்தி நிச்சயம் நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதல்களை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம்
விரைவில் முடிவுக்கு வரும். அவற்றை முடிப்பதற்கான வழியையும் உன் சாயப்பா நிச்சயம் காண்பிப்பேன். நீ அவற்றை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் பொறுமையையும் பக்தியையும் எப்போதும் கைவிடாதே. உனக்கான நல்ல பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள், கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு உனக்கு பெரும் மகிழ்ச்சியை உன் சாயப்பா வழங்குவேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்தில் வாழாதே. எது நடந்தாலும் உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து நஷ்டங்களும் இனி லாபங்களாக மாறப்போகிறது. அதையும் உன் சாயப்பா நிச்சயம் மாற்றி தருவேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் செல்வமே, உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மனதார மகிழ்வார்கள். உங்களுக்கு கிடைக்கும் அந்த செய்தியானது உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மிகவும் அபரிமிதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. என் குழந்தையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். உன் மனதில் கவலைகளே நிரம்பியிருந்தால் உன் வாழ்விலும் நிச்சயம் கவலைகளே நிகழும். அனைத்திற்கும் மூல காரணம் உன் மனம்தான். ஆதலால் உன் மனம் என்ன நினைக்கிறதோ அதுவே நடக்கும். உன் மனதை மட்டும் நேர்மறையான வழியில் சிந்தித்து பழகினால் நிச்சயம் உன் வாழ்க்கையும் நேர்மறையானதாகவே மாறும். இதுவே 100% உண்மை. ஆதலால் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகு. உன் வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயம் காண்பாய். என் குழந்தையே, உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை இன்றுடன் விட்டுவிடு. உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக மாற்றித் தருவேன். கவலை வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் உன் எதிர்காலமும் சிறப்பாகவே மாறும். தோல்வியை நினைத்து கவலைப்படும் என் குழந்தையே, தோல்வியை கடக்காமல் எவராலும் வெற்றியை அடைய முடியாது. துன்பங்களை தாண்டி செல்லாமல் எவராலும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இவ்வாறு வாழ்வில் ஒன்றுக்கொன்று எதிராகத்தான் வரும். அவற்றை ஒன்றை தாண்டி சென்றால்தான் மற்றொன்றை அனுபவிக்க முடியும். இதுவே வாழ்வின் நிதர்சனம். இதை ஒவ்வொரு மனிதரும் சற்று புரிந்து கொள்வது அவசியம். வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வாழ பழகினால் நிச்சயம் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். என் குழந்தையே, உன் வாழ்வில் நிகழ்ந்த துயர நிகழ்வுகளை எண்ணி வருந்தாதே. நிகழ்காலம் உன் கையில்தான் உள்ளது என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் நிகழ்காலத்தை மாற்றியமைக்கும் சக்தி உன்னிடம் மட்டுமே உள்ளது. கடந்த காலத்தையே எண்ணி வருந்தி கொண்டிருக்க அவசியம் எதுவும் இல்லை. உன் விதியை மாற்ற நீ மனம் வைத்தால் மட்டுமே போதுமானது. என் செல்ல குழந்தையே, இன்னும் சில காலங்களில் உன்னை மதிக்காதவர்களும் உன்னை தேடி வந்து மதிப்பார்கள். உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியை பார்த்து நிச்சயம் ஆச்சரியமடைவார்கள். இன்னும் சிறிது நாட்களில் உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னரே உன்னை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன். அதுவரை நீ சற்று பொறுமையோடு காத்திரு என் செல்வமே. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்களின் ஆயுதம் எதுவென்றால் உன் மனதை சிதைப்பது ஒன்றுதான். ஆதலால் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டால் எவராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது. என் செல்வமே,
யாரொருவர் மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயம் தடைகள் வரத்தான் செய்யும். அவர்கள் அதை எதிர்கொண்டால் மட்டுமே அந்த மிகப்பெரிய இலக்கை சாதிக்க முடியும். என் குழந்தையே, வெகு நாட்களாக நீ உன் வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த செயலை செய்ய நினைத்தாலும் தடங்கள் மேல் தடங்கல்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை மேல் பிரச்சனைகள். தற்போது என்ன செய்வதென்றே புரியாமல் நீ திகைத்து கொண்டிருக்கின்றாயா? அப்படியென்றால் நான் கூறுவதை நன்றாக கேள் என் செல்வமே. எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. என்றும் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்திரு. உனக்கு வெற்றி நிச்சயம். ஒருவருக்கு வாழ்வில் இன்றியமையாதது எதுவென்றால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் தான். இவை மூன்றுமே உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு நீ எடுத்து செல்வதற்காக உதவும். என் செல்ல குழந்தையே, விடாமுயற்சி எனும் ஒற்றை நூல் உன்னிடம் இருந்தால் வெற்றி எனும் பட்டம் உன்வசமே. உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நீ செல்ல வேண்டிய பாதை சரியாக உனக்கே தெரியும். அது மட்டுமல்லாமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து திறமைகளும் உன்னிடமே உள்ளது என்பதும் தெரியும். யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் என்பது போல ஒரு மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்வில் உயர்நிலையை அடைவான். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் எவர் வந்தாலும் உனக்கு உதவி செய்யவே முடியாது. அது உன்னை படைத்தவனாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படு. அப்போதுதான் அந்த செயலில் வெற்றி பெற முடியும். சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே. உன் அப்பாவாகிய என் மீது பாரத்தை போட்டுவிடு. உனது பணியை தொடங்கும் முன் உனக்கு வரும் சிரமங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். நீ வெற்றிக்கான முயற்சியை எடுக்கும் பொழுது உன்னை சுற்றி பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீ அவற்றிற்கெல்லாம் சற்றும் செவி சாய்க்காமல் உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. அப்போதுதான் உன் இலக்கை வெற்றிகரமாக முடிக்க முடியும். யார் என்ன பேசினாலும் நீ சிறிதும் கவலை கொள்ளாதே. நான் என்றும் உன்னுடனே இருக்கும் பொழுது எவராலும் உனக்கு துன்பம் நேராது. அவ்வாறு துன்பம் நேர்ந்தாலும் அது தற்காலிக துன்பமாகவே இருக்கும். அனைத்து துன்பத்தில் இருந்தும் நீ ஒவ்வொரு பாடத்தை நிச்சயம் கற்றுக்கொள்வாய். பிறர் உன்னை பற்றி புறம் பேசுவதை நினைத்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே என் குழந்தையே. இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் புறம் பேசுதல் மிகவும் கீழ்த்தரமான பழக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? தெரிந்தும் சிலர் அவ்வாறே செய்கின்றனர். இவர்கள் அவர்களது கர்ம வினைகளிலிருந்து தப்புவது மிகவும் கடினம். இப்படி புறம் பேசுவது நம்பிக்கை துரோகத்தின் முதல் கட்டமாகும். இவ்வாறு செய்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கர்மாக்கள் சேர்ந்து கொண்டுதான் செல்லும். அந்த கர்மாக்களை நிச்சயம் அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு உண்மை நிலை என்னவென்று புரியும். நீ தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்தும் உன் கர்ம பலன்கள் ஆகும். அவற்றை நான் விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். இனி உன் வாழ்வில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே. இது உன் சாய் அப்பாவின் உண்மையான சொற்கள். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. புறம் பேசுதல், கோல் பேசுதல் போன்றவற்றை செய்யும் நபர்களிடத்திலிருந்து நீ விலகுவதில் தவறு எதுவும் இல்லை.
அப்படிப்பட்ட நபர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உனது அகம் அறியாமல் புறம் பேசுபவர்கள் அனைவரும் உனக்கு ஒரு படி கீழே உள்ளனர் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே. உனது முன் நல்லவர்களாக நடித்து உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அறிய துடிக்கும் எண்ணம் கொண்டவர்களும் பிறர் முகம் வாடுபவர்களை கண்டு தன் மனம் மலர்பவர்களையும் கர்மா உற்று நோக்கி கொண்டேதான் இருக்கின்றது. எனவே அன்பு குழந்தையே, இந்த தீய குணங்களை தவிர்த்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொள்ளுங்கள். என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற செல்ல குழந்தையே, உனக்கு எந்த துன்பம் வந்த போதிலும் நான் உன்னுடனே இருப்பேன். நீ தாராளமாக உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இதுதான் என் வாழ்வின் உத்தேசம் என்பதை நீ தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து ஒருபோதும் கஷ்டமே நிரந்தரமானது என்று எண்ணிவிடாதே. வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் மட்டுமே நிரம்பியுள்ளது என்றும் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்வில் கஷ்டங்கள் வருவதும் போவதும் இயல்பே. ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்டங்கள் என்பது பொதுவானது. இன்பமும் துன்பமும் எவ்வாறு பொதுவானதோ அதே போலத்தான் கஷ்டமும். இன்று வரும் நாளை சென்றுவிடும். அதற்காக கஷ்டங்களையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதில் பயன் எதுவும் இல்லை. மாறாக உன் ஆரோக்கியம்தான் கெடும். ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே, நடந்து முடிந்தவைகளை நீ மறந்துவிடு. இனி நடக்கவிருப்பவைகளை எண்ணி மகிழ்ச்சி கொள். நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை சந்திக்க தயாராக இரு. உனக்கான மாற்றத்தை உன் சாயப்பா நிச்சயம் ஏற்படுத்துவேன். அந்த மாற்றமானது உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு நல்ல மாற்றமாக அமையும். யாரெல்லாம் நம்பிக்கை மற்றும் பொறுமையை கடைபிடித்து வாழ்வில் நிதானத்தோடு இருக்கின்றாரோ அவர்களது வாழ்வில் சாயப்பா நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அந்த அதிசயமானது அவர்களது வாழ்வை மேன்மையடைய செய்யும். இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்களாகும். இவற்றை நீ கடைபிடித்தால் உன் வாழ்வில் முன்னேறுவது மிகவும் சுலபம். ஜெய் சாய்ராம். அவர்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அது நல்ல பலனாக அமையும். இந்த சாயப்பா ஒருமுறை கூறிவிட்டால் அதை நிச்சயம் நிறைவேற்றாமல் விடவும் மாட்டேன். என் குழந்தையே, நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது. உன் மீதும் உன் திறமை மீதும் நீ முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்வில் வெற்றி பெற முடியும். இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருப்பது போன்று தோன்றலாம். ஆனால் விரைவில் அவற்றை சாதகமாக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் இனி கவலைப்பட வேண்டாம். உன் சாயப்பாதான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லவா? உன் கடந்த காலத்தை மட்டும் மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கு. அப்போதுதான் உன் வாழ்வு வளமாகும். இது உன் சாயப்பாவின் அன்பான வேண்டுகோள். இதை பின்பற்றுவாய் என்று நான் நம்புகிறேன். எங்கு உண்மையும் நேர்மையும் உள்ளதோ அங்கு உன் சாயப்பா நிச்சயம் இருப்பேன். உண்மை நேர்மை உள்ளவர்களிடத்தில்தான் அஞ்சா நெஞ்சம் இருக்கும். எவரிடத்தில் உண்மை மற்றும் நேர்மை உள்ளதோ அவர்களே பயமில்லாமல் வாழ்க்கையை வாழ்வார்கள். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்களால் மட்டுமே உலகை மாற்ற முடியும். அவர்களுக்கே அந்த தகுதியும் உண்டு. வெற்றி வந்தால் பணிவு அவசியம். தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை மட்டும் மிகவும் அவசியம். சாதிக்க இயலாதவர்களை கூட சாதிக்க வைப்பது தன்னம்பிக்கை எனும் மனோசக்திதான். என் குழந்தையே,
கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதியில் வெற்றிக்கு உரியவர்கள். ஆதலால் நீ எது நடந்தாலும் கலங்காத உள்ளத்தோடு செயல்படு, வெற்றி உன்வசம். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் காலம் என்று ஒன்று உள்ளது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஆதலால் தான் சொல்கிறேன் என் செல்வமே, சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னை நிச்சயம் வந்து சேரும். என் செல்ல குழந்தையே, உன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் தீரப்போகிறது. அதிசயம் உன்னை நிச்சயம் சூழத்தான் போகிறது. அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். இந்த கஷ்ட காலத்தில் யார் உன்னுடன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, வருந்தாதே. உன் சாயப்பா என்றும் உனக்காக உன்னுடனே இருப்பேன். ஒருபோதும் கலங்காதே. என் குழந்தையே, உன்னை தூற்றியவர்கள் முன்பு உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கத்தான் போகிறேன். உன் கடமையை நீ சரிவர செய்து வா. உனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். என் செல்வமே, கஷ்டங்களே வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. அவை வரவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது உனக்கு எவ்வாறு புரியும்? உன்னை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்கும் உனக்கு அந்த கஷ்டங்களே உதவுகின்றன. என்ன குழந்தையே, நான் சொல்வது சரிதானே? இனியாவது கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு, நடந்து முடிந்ததை மறந்துவிட்டு அவற்றை கடந்து செல்ல பழகிக்கொள். நீ கஷ்டத்தையே நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. அனைத்து உயிர்களுக்கும் கஷ்டம் என்பது பொதுவானதே. இன்று வரும், நாளை சென்றுவிடும். சில உறவுகளும் அப்படித்தான். இன்று வரும், நாளை சென்றுவிடும். அவற்றை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் எவ்வாறு சாதனை செய்வது? சொல் என் செல்வமே. நீ அவற்றையே நினைத்து கொண்டிருந்தால் எப்போது உன் சாதனையை மேற்கொள்வது? நீ அவற்றையெல்லாம் கடந்து செல்ல பழகி கொண்டால் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறுவதை நீ கண்ணார காண்பாய். என் செல்வமே, நான் ஒன்றை கூறுகிறேன், தெளிவாக கேள். உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் இறுதி வரை நிலைப்பதும் இல்லை. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. இதை நீ சற்று சிந்தித்து செயல்படு. நல்லதே நடக்கும். இதை புரிந்து கொண்டு இனியாவது மகிழ்ச்சியாக வாழ். என் குழந்தையே, இந்த உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் கர்மவினை என்பது உண்டு. அதை நிச்சயம் ஒவ்வொரு உயிரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கும் கர்மவினை என்பது உண்டு. அவர்களை நீ கண்டு கொள்ளாமல் புறம் தள்ளிவிடு. ஏனென்றால் அவர்களுக்கான கர்மவினை நிச்சயம் அவர்களையே வந்து சேரும். உன் அன்றாட வேலைகளை நீ சரிவர செய்து வா. எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கினை நோக்கி நீ பயணம் செய். உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை ஏமாற்றியவர்களாக இருந்தாலும் உன்னை துன்புறுத்தியவர்களாக இருந்தாலும் அவரவர்களின் கர்மவினையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆதலால் நீ பதிலுக்கு அவர்களை பழிவாங்க நினைத்து விடாதே. அவ்வாறு நீ செய்தால் அவர்களின் கர்மாவோடு சேர்ந்து உன் கர்மவினையும் அதிகமாகும். தான் செய்யும் தவறை உணராமல் பிறரின் தவறை குறை கூறும் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதை நீ என்றும் நினைவில் நிறுத்து என் செல்வமே. நீ எப்போதும் உன்னை முழுவதும் அறிந்தவனாக வாழ பழகு. அதுவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உதவும். என் குழந்தையே, உன்னை நாடி வருபவர்களுக்கு முதலில் மரியாதை வழங்கு. பிறகு அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய். அவ்வாறு நீ செய்வதால் மட்டுமே நீ செய்யும் உதவியானது
முழுமையாக அவர்களை சென்றடையும். உன்னை மதித்து உன்னிடம் வரும் உயிர்களிடத்தில் நீ அன்பு செலுத்து. உன்னை மதிக்காதவர்களிடத்திலிருந்து அமைதியாக விலகிவிடு. என் குழந்தையே, அதுதான் உனக்கும் நல்லது. நான் நடத்திய திருவிளையாடலில் உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா, உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார், போலியான உறவுகள் யார் என்று. இப்போதாவது நீ புரிந்து கொண்டு உன் இலக்கின் மீது கவனம் செலுத்து. உனக்கான வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் உண்மையான சொற்கள். இதை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்வில் நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும். ஜெய் சாய்ராம். என் குழந்தையே, உன் வாழ்வில் அளவுக்கதிகமாக சோதனைகள் வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோலே நீயும் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி செல். உனக்கு வெற்றி நிச்சயம். உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறவாதே. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை என்றும் பின்வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை தொடர்ந்து துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். என் செல்வமே, நீ தைரியமாக இரு. உன்னுடன் தான் உன் சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வெற்றியின் வாசற்படிக்கு வந்து சேர முடியும். ஆதலால் உன் வாழ்வில் தோல்விகள் வருகிறது என்று கவலை கொள்ளாமல் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஆதலால் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்க பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை நேர்மறையாக மாறும். நீ நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்தால் நிச்சயம் உன் செயல்களும் நேர்மறையானதாகவே அமையும். சவால்கள் இல்லை என்றால் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆதலால் உனக்கு வரும் சவால்களை நீ சரியான நேரத்தில் சந்திக்க பழகு. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். விட்டு விடாதே. ஆரம்பம் எப்போதும் கடினமானதாக தான் இருக்கும். என் செல்வமே, நீ போராடி தோற்றால் கூட அது வெற்றிக்கு சமமானதே. ஆதலால் தோற்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. தோற்றால் மீண்டும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கட்டும். கூறாக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் எட்டப்போவதில்லை. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. உன் எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்களாவது உறுதிப்படும். நீ செல்லும் பாதையில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதையாக இருக்கலாம். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை. நம்மை உடைத்த நாட்களே நம்மை உருவாக்கிய நாட்களாகும். முடிவே இல்லாத ஒரு வார்த்தைதான் முயற்சி. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா. தூக்கி சுமக்காதே, உன் மனம் உடைந்துவிடும். என் செல்வமே,
நீ கோபத்தை குறைத்துக்கொள். தன் கோபத்தை தானே சுமக்கும் மனிதனை வேறொருவர் அழிக்க வேண்டியதில்லை. அவரது கோபமே அவரை அழித்துவிடும். ஆதலால் நீ கோபப்படுவதை முதலில் நிறுத்து. என் குழந்தையே, உன் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள். இல்லையென்றால் நீச்சல் தெரிந்தும் பயனில்லாமல் போய்விடும். உன்னை சுற்றி 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறி செல். உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன். நீ எதை கனவு காண முடிகிறதோ நிச்சயம் உன்னால் அதை அடையவும் முடியும். கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தால் நீ அதை கடந்து சென்று கொண்டே இரு. சாமர்த்தியம் உனக்கு இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் உனக்கு இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, அதை முயன்று அடைவது. நீ முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. நீ ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எதற்காகவும் தயங்காதே. தயக்கம் தடைகளை உருவாக்கும். இயக்கம் மட்டுமே தடைகளை உடைக்கும். நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் உன்னை சுற்றி சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறிக்கொண்டே இரு. வெற்றி உன்வசமாகும். துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கையுடைய மனிதனுக்கு அழகு. சவால்கள் மேல் ஏறி சவாரி செய்வதே வெற்றிக்கான சிறந்த வழி. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலமும் உன்னை வரவேற்கும். உன்னை தவிர உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பயம் மற்றும் தயக்கம் இவை இரண்டையும் நீ தூக்கி போட்டு விடு. வெற்றி உன் காலடியில் நிச்சயம் கிடைக்கும். என் செல்வமே, உனக்கான அடையாளத்தை உலகம் அறியும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். என் செல்வமே, உன் வாழ்வில் விரைவில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்போதும் நம்பிக்கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு. உலகம் உன்னை நிச்சயம் கண்டறியும். வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல, இலக்குகளில் கவனம் செலுத்துவதே ஆகும். தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையையும் பெறுகிறான். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சியானது நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் ஆகும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிக்கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்து விடாதே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. உன் வாழ்வில் அளவுக்கதிகமாக சோதனைகள் வருகின்றது என்று கவலை கொள்ளாதே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோலே நீயும் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறி செல். உனக்கு வெற்றி நிச்சயம். உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறவாதே. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை என்றும் பின்வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை தொடர்ந்து துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல.
பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். என் செல்வமே, நீ தைரியமாக இரு. உன்னுடன் தான் உன் சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வெற்றியின் வாசற்படிக்கு வந்து சேர முடியும். ஆதலால் உன் வாழ்வில் தோல்விகள் வருகிறது என்று கவலை கொள்ளாமல் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஆதலால் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்க பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை நேர்மறையாக மாறும். நீ நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்தால் நிச்சயம் உன் செயல்களும் நேர்மறையானதாகவே அமையும். சவால்கள் இல்லை என்றால் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆதலால் உனக்கு வரும் சவால்களை நீ சரியான நேரத்தில் சந்திக்க பழகு. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிவிடாதே, மிதக்க கற்றுக்கொள். விட்டு விடாதே. ஆரம்பம் எப்போதும் கடினமானதாக தான் இருக்கும். என் செல்வமே, நீ போராடி தோற்றால் கூட அது வெற்றிக்கு சமமானதே. ஆதலால் தோற்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. தோற்றால் மீண்டும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கட்டும். கூராக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் எட்டப்போவதில்லை. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. உன் எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்களாவது உறுதிப்படும். நீ செல்லும் பாதையில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதையாக இருக்கலாம். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை. என் குழந்தையே, நீ விதைக்கும் எண்ணங்கள்தான் உன்னிடம் திரும்பவும் வந்து சேரும். நன்மை, தீமை, அறம், உண்மை, பொய், ஆக்கம், அன்பு, சினம், இவ்வாறு எப்படிப்பட்ட எண்ணங்களை நீ விதைக்கிறாயோ அதுவே மீண்டும் உன்னை வந்து சேரும். அதனால்தான் நீ நேர்மறை எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகு. நீ அவ்வாறு நேர்மறை எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகினால் உன் வாழ்க்கை நிச்சயம் நேர்மறையானதாகவே மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கேற்ப நீ நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து பழகு. என் குழந்தையே, அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை அல்ல. அமைவதை அழகாய் மாற்றுவதே சிறந்த வாழ்க்கையாகும். ஆதலால் உனக்கு அமைந்த வாழ்க்கையை நீ அழகாய் அமைத்துக்கொள். நிச்சயம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது அழகானது. அது நீ வாழும் விதத்தில்தான் உள்ளது. சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் எண்ணத்தை பொறுத்தே உள்ளது. அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டும். ஆதலால் உன்னை பற்றி எப்போதும் நீ நேர்மறையாகவே சிந்தித்து பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கையும் நேர்மறையானதாகவே மாறும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழிகள் தானே பிறக்கும். நேர்மறை சிந்தனை உள்ளவர்களை விஷத்தால் கூட வெல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிச்சயம் நிறுவப்பட்டிருக்கும். ஆதலால் துணிந்து நில், தொடர்ந்து செல். வெற்றி உன்வசம். இந்த வாழ்வில் உன்னை பல பேர் புறக்கணிக்கலாம், சில பேர் ஏற்றுக்கொள்ள செய்யலாம். ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் நீ தொடர்ந்து உன் பாதையில் முன்னேறி செல். வெற்றி உன்வசம். என் செல்ல குழந்தையே, நான் ஒன்றை கூறுகிறேன், தெளிவாக கேள்.
உன்னில் தயக்கம் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆதலால் நீ துணிந்து செயல்படு, நிச்சயம் வெற்றிக்கனியை எட்டிவிடலாம். இன்று துன்பங்கள் வருகிறதே என்று கவலை கொள்ளாதே. அவைதான் உன் வருங்காலத்தில் உனக்கு எதையும் தாங்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவை. ஆதலால் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் சகித்து கொண்டு வாழ பழகு. நிச்சயம் மாற்றம் ஒன்றே மாறாதது. என் குழந்தையே, உன்னை வீழ்த்த நினைப்பவர்களின் ஆயுதம் எதுவென்று தெரியுமா? அது உன் மனதை சிதைப்பதுதான். உன் மனது தெளிவாக இருந்தால் ஒருவராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது. இதை என்றும் நினைவில் கொள். உன் மன உபாதைக்கு காரணம் அச்சமும் கவலையும் தான். கவலையை விட்டு வெளியே வா என் குழந்தையே. உன் அருகிலேயே உன் சாயப்பா இருக்கிறேன். பிறகு எதற்கு கவலை உனக்கு? என் குழந்தையே, குப்பைகளை கொட்டி வைக்கும் குப்பை தொட்டி இல்லை உன் மனம். நல்ல எண்ணங்களால் அதை முழுவதுமாக நிரப்பு. நீ உன்னையே உற்சாகப்படுத்திக் கொள். நிச்சயம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். உன்னால் செய்ய முடியாத எதையும் கடவுள் உனக்கு அனுமதிப்பதில்லை. ஆதலால் நீ கவலை கொள்ளாமல் கடந்து செல்ல பழகு. நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேற்றம் உன்னை தேடி வரும். தயக்கத்தை வென்றவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள். ஆதலால் நீ தயங்கிக் கொண்டே இருக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து நீ மனதில் நினைத்த செயலை செய்து முடி. உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருக்கிறேன். என் குழந்தையே, நீ உன் மனதில் மிகப்பெரிய இலக்கினை வைத்துள்ளாயல்லவா? அவற்றை செய்யும் பொழுது தடங்கல்கள் வருவது இயல்பே. அவற்றையெல்லாம் நீ தாண்டி சென்றால்தான் உன் வெற்றியை அடைய முடியும். இதை என்றும் நினைவில் வைத்து கொண்டு உனக்கு வரும் தடங்கல்களையெல்லாம் ஒரு படிக்கல்களாக மாறி நீ அவற்றை கடந்து செல். இந்த உலகிலேயே தோல்விகளை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆதலால் நீ உனக்கு வரும் சிறு சிறு தோல்விகளை நினைத்து கவலை கொள்ளாதே. மீண்டும் முயற்சி செய். நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருக்கிறேன். நீ நினைத்த செயலை நிச்சயம் நான் முடித்து தருவேன். நீ மகிழ்ச்சியுடன் காத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீ எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உன் மனதில் நீ இதுவரை நினைத்த காரியங்கள் யாவும் நிச்சயம் நடைபெறப் போகிறது. உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திருந்ததால் உன் வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான காலமும் விரைவில் வந்துவிடும். உன் இல்லற வாழ்வில் ஒரு மங்கள செய்தி நிச்சயம் நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதல்களை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும். அவற்றை முடிப்பதற்கான வழியையும் உன் சாயப்பா நிச்சயம் காண்பிப்பேன். நீ அவற்றை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் பொறுமையையும் பக்தியையும் எப்போதும் கைவிடாதே. உனக்கான நல்ல பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள், கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு உனக்கு பெரும் மகிழ்ச்சியை உன் சாயப்பா வழங்குவேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்தில் வாழாதே. எது நடந்தாலும் உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து நஷ்டங்களும் இனி லாபங்களாக மாறப்போகிறது. அதையும் உன் சாயப்பா நிச்சயம் மாற்றி தருவேன்.
நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஜெய் சாய்ராம்.